குட் ஈவினிங். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் இலங்கையிலேருந்து வந்திருக்காரு. நேற்று வந்தார், நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்தோம், நல்லா சாப்பிட்டோம். இப்போ அவர் கிளம்புறாரு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் போட்டு பேக் சைடில் இருக்கேன். பாருங்கள், இப்போ நம்ம ஃப்ரெண்டை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம கோசம் இலங்கையிலேருந்து வந்திருக்காரு. வாங்க ரஹ்மான். ஹாய் காய்ஸ், எல்லாருக்குமே ரொம்ப வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்துச்சுன்னா இன்றைக்கி வேலூர் கோட்டையில் பேக் சைடில் நிற்கிறோம். கொடுங்க, நானே பேசிக்கிறேன். இங்கே வாங்க. ஓகே. என்ன பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல அற்புதங்களை பார்த்துருந்தோம். என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? இது நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டில் நான் இருக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இலங்கையிலேருந்து வரும்போதும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல உறவுகள் வீட்டுக்கு போகிறேன். அது ஸ்பெசிஃபிக்காக சதீஷ் ப்ரோவுடைய வீட்டுக்கு போகலான்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டது. அந்த கனவு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தான் நிறைவேறிச்சுது. நான் இலங்கையிலேருந்து வந்தது உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளுக்கோசம் வந்திருக்காருல்ல, எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? அவ்வளோ செலவு பண்ணி வந்திருக்காருல்ல. ஆமாம், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செலவு பணம் இதெல்லாம் வந்து அடுத்த கட்டம். மெயினான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மனிதர்களை சம்பாதிச்சிருக்கிறோம் அப்படின்றது ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருக்கிறோம். பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா சோழர் அந்த காலத்து ராஜராஜ சோழர் வாழ்ந்த ஒரு இதுதானா கோட்டை பேக் சைடு. இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கற்களாலேயே கொண்டு வேலி அமைச்சிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க அங்கே முன்னாடி சூசைட் வந்து பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஃபுல்லாக ஹை செக்யூர் வந்துட்டு போலீஸ் ஹை செக்யூர் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா மலைகள், ஏரியாக்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு இங்கே பார்க்க முடியுது அதிகமாக வந்துட்டு. அதே மாதிரி ராஜு ஃபேமிலிஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப ஹோப்ஃபுல்லாக மன நிறைவோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க, இது ஃபுல்லாக இது கொஞ்சம் லைட் அங்கே பக்கம்லாம் காமிக்கிறேன். ஏன்னா இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், மீன் பிடிக்கிறாங்க. இதில் மீனெல்லாம் பிடிக்கிறதுக்கு அளவுடு போல் இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குது. இது மீன் பிடிச்சி சாப்பிடுவாங்களா? ஆமாம், அப்படியே சாப்பிடுவாங்க. இதில் வலையெல்லாம் போட்டிருக்காங்க போல இருக்குது. ஆமாம், போட்டிருக்காங்க வலையெல்லாம். ஆமாம், இங்கே பாருங்கள், எங்கள் ஊர்லேயே மாதிரி மீனுக்கு வலையெல்லாம் போட்டு பிடிக்கிறாங்க போல இருக்குது. எங்கள் ஊரில் எங்கள் அப்பாக்கெல்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. பிடிச்சிட்டு வந்து மீன்ஸ் வந்து என்ன தோணியில் போவாங்க. தோணியில் போயிட்டு அந்த மீனை பிடிச்சிட்டு வந்து அது அப்புறமா கொண்டு கரைக்கு கொண்டு வந்து காசு ஆக்குவாங்க. நைட்டு ஃபுல்லாக வந்து இப்படியா சுற்றுவாங்க. இதுதான் எங்களுடைய எல்லாருடைய வேலையுமா இருக்கும். ஆனால் இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹோப்ஃபுல்லு. நாங்கள் பல இடங்களுக்கு போனோம், சுவாரஸ்யமான இடங்களுக்கு போனோம். அது எல்லாத்தையும் உங்கள் எல்லாருக்கும் 1 by 1 நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதில் ஸ்பெசிஃபிக்காக சாப்பாடு அடிச்சிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. தமிழாக்கா ஒரு சாப்பாடு செஞ்சுருந்தாங்க. அது என்னென்னு சொன்னால் இந்தியன் என்னது ஐஸ் பிரியாணின்னு ஒன்று வச்சாங்க. அதாவது பழைய சாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தயிர், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், நெத்தலி பொரியல், அப்புறம் மிளகாய் ஃப்ரை, இதெல்லாம் வச்சு ஒரு சாப்பாடு கொடுப்பாங்க. இதுதான் இதுக்கு பேர் வந்து ஐஸ் பிரியாணி சொல்லுவாங்க. நான் என்னோடய சேனலில் போகிறேன். அந்த வீடியோ இதில் வந்து போடும்போது நான் உங்களுக்கு அந்த லிங்கை வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போகிறேன். நீங்கள் போய் பாருங்கள். பார்க்காதவங்க எல்லாருமே தொடர்ந்து ஆதரவு கொடுத்துருக்கக்கூடிய நம்மளுடைய சதீஷ் ப்ரோ ஃபேமிலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க. இப்போ தான் அவங்களோட சின்ன யூடியூப் வந்து வளர்ந்து வரக்கூடிய சேனல்ஸு எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுங்க. யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க தயவுசெய்து. மனசார கேட்டுக்கிறது. நீங்கள் ஹர்ட் பண்ணுறதுல எதுவுமே வரப்போகிறது கிடையாது. உங்களே பார்த்தீங்கன்னா நீங்களே வந்துட்டு அவதூறாக வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை நீங்களே ஒரு சக மனிதர்ன்றதை நீங்கள் இழந்துடுறீங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் கோட்டையை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. கோயிலுக்கெல்லாம் ஃபுல்லாக போனோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தங்க கோயிலுக்கு போனோம். அது மட்டும் கிடையாது, மலைகளுக்கு போனோம். சில மலைகளுக்கு போய் ஏறி எங்களால் முடியலை. நான் வந்துட்டு ஒரே இடமா ஓடி வந்துட்டேன். ஸோ ஆமாம், இன்றைக்கி ஈவினிங் நைட் வேறு நான் சென்னையில் நின்று ஆகணும் அப்படின்றதுனால ஸோ நேற்று நைட்டு மட்டும் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கி லன்ச் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் இருக்குது. இந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கேசரி. ஆமாம், அக்கா வந்து பார்த்தீங்கன்னா கேசரி செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அதை அப்படியே பேக்கில் வச்சுட்டு வந்தாச்சு. நம்ம இனி எங்கே போனாலும் சரி அப்படின்னாலும் சரின்னு. ஆனால் இது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது வியூவெல்லாம். இங்கே பாருங்கள், ஏன்னா இது அங்கால சைடில் அப்படியே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இது மெயின் ஸ்ட்ரீட் நினைக்கிறேன். அந்த பக்கம் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெயின் ஸ்ட்ரீட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்காலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு மெயின் ஸ்ட்ரீட்டாகவே இருக்குது. அதுவும் இல்லாத ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவில் நம்ம பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு முனையில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலை வந்துட்டு என்ன கோயில்னு தெரியலை. அது என்ன கோயில்னா விநாயகர் கோயில். அது வந்து முனீஸ்வரன் கோயிலாப்பா அது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கோயிலா இது கல்லறையா? அது கோயிலா? பெருமாள் கோயில். இது பெருமாள் கோயில். நான் கூட நினச்சேன் ஏதோ யாருடைய கல்லறை அப்படின்னு நான் யோசிச்சிட்டேன்.
ஸோ போட்டு அப்படியே நீங்கள் அப்படியே வாங்க, வெயிட் பண்ணுங்க. ஸோ இது மட்டும் கிடையாது, பல சுவாரஸ்யமான விஷயங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லார்கிட்டையும் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு இருந்தேன். கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இன்றைக்கி பாருங்கள், நம்ம இந்தியாவில் வந்துட்டு அது வேளச்சேரியில் நிற்கிறோம். இதே வேலூரில் நிற்கிறோம். இதே மாதிரி தான் நம்ம சென்னைக்கிலேருந்து கோயம்புத்தூர் போனோம். கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி, கொடைக்கானல், கேரளா, அப்புறம் சென்னை, அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துச்சுன்னா அடுத்தது நம்மளுடைய திவ்யா தங்கச்சிமா பார்க்க போகிறதுக்காக இருக்குது. பெங்களூருக்கு போகணும். இதெல்லாம் உங்களுக்கு யாருக்கு தெரியாது. கண்டிப்பாக என்னோட சேனல்ஸை பாருங்கள், இவரோட சேனல்ஸை பாருங்கள். ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா 12 to 1 மணி லைவ் வருவாங்க. எல்லோரும் தொடர்ந்து அவருக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. மறக்காமல் அவரோட சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் என்னுடைய ஒரு பணிவான ஒரு வேண்டுதல், ஒரு ஹோப்ஃபுல்லானது. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் டு எங்கே போகிறோம்னா சென்னை கிளம்ப போகிறோம். ஸோ சென்னை கிளம்புறது மட்டுமே நமக்குடைய நோக்கம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். நான் இன்றைக்கி எப்படி இருக்குன்றது பாருங்கள். நான் என்ன ஃபேஸ் வாஷ் பண்ணவே இல்லை, குளிக்கவும் இல்லை. ஒரே ட்ரெஸ்ஸை வந்துட்டு போட்டு என்ன அடுத்த ட்ரெஸ்ஸை கூட போடலை, போட்ட ட்ரெஸ்ஸை கூட மாற்றலை, அப்படியே கிளம்பிட்டேன். நான் ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் நம்மளோட சேனல்ஸை பார்க்காதவங்க எல்லாருமே பாருங்கள். அதே மாதிரி வீடியோ தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு கொடுங்க. எப்போவுமே போல ஆதரவு கொடுத்துட்ருங்க. உங்களை நம்பி தான் எல்லா யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுகளில் தான் எல்லா யூடியூபர்ஸும், சின்ன யூடியூபர்ஸ்லேருந்து பெரிய யூடியூபர்ஸ் வரைக்குமே மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரக்கூடிய ஒரு சமுதாயத்தில் வந்து நம்ம இருக்கும்போது நல்ல சேனல்ஸ், நல்ல கண்டென்ட்ஸ் இதெல்லாம் கொடுக்கும்போது அந்த சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக எப்போவுமே ரெக்கமெண்டேஷன் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஒரு லைக் பண்ணுறதோ, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதோ, ஒரு சின்ன கமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஆகும், ரெக்கமெண்டேஷனில் போகும். உங்களை மாதிரி எல்லோரும் வந்து 5 ரூபா 10 ரூபா காசு அவங்களும் தேடிக்க முடியும். எந்த யூடியூபராக இருந்தாலுமே யாரும் சும்மா பேஷனுக்காக பண்ணுறேன்னு சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக சிலவர் இருப்பாங்க. எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் பேஷனுக்காக நாங்கள் பண்ணுறவங்க இருக்கிறோம். சிலவங்க வருமானத்துக்காக பண்ணுறவங்க இருப்பீங்க. கண்டிப்பாக அது பார்த்தீங்கன்னா யூடியூப்ன்றது நல்ல ஒரு குட் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆதரவை கொடுத்து நல்ல ஒரு கிரேட் கண்டென்ட் கொடுக்குற மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு என்ன இவருடைய வீடியோ பிடிச்சிருக்கோ அந்த வீடியோக்குள்ளே வந்து பார்த்துச்சுன்னா அந்த வீடியோ கேளுங்க. நல்ல என்ன சொல்கிறது குவாலிட்டியான கண்டென்ட்ஸை வந்துட்டு உருவாக்க சொல்லுங்கள். உங்களுக்கும் அதாவது ஆடியன்ஸுடைய விருப்பம்தான் ஒரு சேனல் நடத்தக்கூடிய ஒரு ஓனருடைய இதுவும். அதே மாதிரி ஆடியன்ஸ் வந்துட்டு இவர் என்ன மாற்றிக்கணும் அப்படின்றத பல விஷயங்களை நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் மாற்றிப்பார். கண்டிப்பாக வந்து சதீஷ் ப்ரோ உங்களுடைய யூடியூப் ஜேர்னி வந்து எப்படி இருக்குது உங்களுக்கு? இப்போ தான் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா 2 months ஆகுது. இப்போ தான் கொஞ்சமாக பிக்கப் ஆகிட்டுருக்கு. எல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க. இனிமேலும் எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச நான் வீடியோ போடுவேன், அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா? கண்டிப்பாக மனசு நோகிற மாதிரி யாருமே எதுவும் பண்ணாதீங்க. அது மட்டும் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட் வேர்ட்ஸில் பார்த்தாலும் பயப்படக்கூடிய ஒரு ஒருத்தர். தயவு செய்து பேர்ட் வேர்ட்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா பேச தெரியாமல் கிடையாது. அவருடைய தாய் தந்தைகள் வளர்த்த விதம் வந்துட்டு அப்படி இருக்குது. ஆனால் எனக்கு நீங்களாம் கேட்டிங்கன்னு சொன்னால் கோத்தவங்க மன்னரை கிழிச்சு விட்ருவேன். ஆனால் இவர்கிட்டலாம் அப்படி கிடையாது. எல்லாருக்குமே நன்றி, வணக்கம். ஓகே, பாய். நம்ம இனி அடுத்தது பெங்களூர் போயிட்டு வீடியோ போடலாம். வாங்க, அப்படியே நம்ம பேசிட்டு அப்படியே போயிடலாம். ஓகே, போட்டோ பிடிச்சிடுவா.